யாருடைய பேச்சு ஒருவனுக்கு வாழ்க்கையில் முக்கியம்? அதாவது ஒருவனிடத்தில் பலவிதமான அறிவுரைகள், கருத்துக்கள் வருகின்றன. அவற்றிலிருந்து நான் எதை தேர்ந்தெடுப்பது? அவைகள் பல இடங்களில் ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்கின்றன. அதனால் என்னால் தேர்வு செய்ய முடியவில்லை. இந்த சிக்கல் எல்லாருக்குமே வர்றதுதான். அதுக்கான ஒரு ஆய்வு கணக்கீடுகளை இப்ப நம்ம இந்த பதிவில் பார்ப்போம். இதுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி சில முட்டாள்களை நாம் பட்டியலில் இருந்து விலக்க வேண்டும், தூர வைக்க வேண்டும். அது யார் பட்டியல்ங்கிறத பார்ப்போம். இந்த மாதிரி பேச்சுக்களை எல்லாம் பேசும்போது சிலர் குறுக்க வராங்க. நீ ஏன் அடுத்தவங்களுடைய அறிவுரையை கேட்கிற? நீயே உன்னுடைய உள்ளுணர்வை செய்யறத செஞ்சுட்டு போ, அதன்படி வாழ்க்கையை நடத்து அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த அறிவு கொழுந்து 1ஆம் வகுப்புல இருந்து பள்ளிக்கூடம் போகாம தன் அறிவுக்கே வளர்ந்திருந்தாருன்னா பரவாயில்லை. இவர் ஏன் அடுத்தவங்க சொல்லி கேட்டு கத்துக்கிறதுக்காக பள்ளிக்கூடம் போனாரு, கல்லூரி போனாரு? என்ன அது என்ன அறிவுரைக்கு மட்டும் அடுத்தவங்க வேண்டாம்? பிறந்ததுல இருந்து எனக்கு தாய்ப்பால் கொடுக்க தாயார் வேண்டாம், சோறு போட தந்தை வேண்டாம், பாதுகாக்கிறதுக்கு வீடு வேண்டாம், நானே என்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும்னு பிறந்த உடனே வீட்டை விட்டு இறங்கி வெளியில போயிருந்தாருன்னா இவர் இன்னைக்கு பேசுறவர் நியாயமானவரப்பா? சோறாக்கி போட அடுத்தவங்க வேணும், பணம் கொடுக்க அடுத்தவங்க வேணும், பட்டாசம் வாங்கி கொடுக்க அடுத்தவங்க வேணும், சட்ட துணி வாங்கி கொடுக்க அடுத்தவங்க வேணும், நீ போட்டு அழுக்காக்கின துணியை துவைச்சி போடுறதுக்கு அடுத்தவங்க வேணும், உடம்பு சரியில்லைன்னா உன்னை பாத்துக்கிறதுக்கு அடுத்தவங்க வேணும், உனக்கு கஞ்சி வச்சு கொடுக்கறதுக்கு ஒரு ஆத்தா வேணும். இவர் ஒரு பெரிய பிஸ்தா வேற ஊரு போறதுக்காக வந்து பஸ் ஸ்டாண்ட்ல நின்னாருன்னா இவர் அழைச்சிட்டு போறதுக்கு வேற யாராவது ஒருத்தர் விடுற பஸ் வேணும். அப்புறம் இவர் பைசாவை எடுத்துட்டு கடை வீதிக்கு போனாருன்னா வேற யாராவது உற்பத்தி பண்ணின அரிசி வேணும், எண்ணெய் வேணும், கத்திரிக்காய் வேணும், வெண்டைக்காய் வேணும், எல்லாத்துக்கும் அடுத்தவங்க வேணும். அறிவுரை ஒண்ணுக்கு மட்டும் தனக்கு தானே போதும் அப்படின்னு சொல்றவனை பத்தி என்ன சொல்லலாம்? என்ன அதுவும் பள்ளி கல்லூரிகள்ல அதையும் கூட மற்றவங்கள்ட்ட இருந்து தான் கத்துக்கிட்டு இருக்கிறான். வளர்ந்து கொம்பு முளைச்ச பிறகு சொல்றான், எனக்கு யாரும் அறிவுரை சொல்ல வேண்டாம், என்னால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு. அப்படின்னா இவனை பற்றி என்ன சொல்லலாம்? சுருக்கமா, நன்றி கெட்ட குருட்டு திருடன் அப்படின்னு வேணா சொல்லலாம். ஒரு கோவில் குளம்னு போனா பல ஞானிகளுடைய அறிவுரை, இப்படி விதவிதமான திசைகளிலிருந்து ஏராளமான நபர்களிடமிருந்து அறிவுரை அறிவுரை என்று குவிந்து கொண்டே இருக்கிறது. அதுல எல்லாம் ஒரே மாதிரியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா இருக்குது என்பதை ஆராயும் கணக்கீட்டு முறைகளை இப்ப நம்ம பார்ப்போம். இந்த கணக்கீட்டுல முதல் 2 கணக்கீடுகளை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு அக்கறையால் உந்தப்பட்ட அறிவுரை அல்லது வழிகாட்டுதல், இன்னொன்று அறிவு அனுபவம் உள்ள அறிவுரை அல்லது வழிகாட்டுதல். இந்த 2ல் எது வேண்டும் என்றால் இரண்டுமே வேண்டும். இந்த 2ற்குள் ஒப்பீடு செய்தால், போட்டி வைத்தால் எதற்கு அதிக முக்கியத்துவம் என்றால் அன்பு அக்கறை உள்ள பேச்சுக்குத்தான் அதிக முக்கியத்துவம். ஏன் அப்படி? உன்மேல் அன்பு அக்கறை இல்லாத ஒரு மிகப்பெரிய அறிவாளி, அனுபவம் உள்ளவன், தன்னுடைய அறிவு அனுபவம் திறமையை பயன்படுத்தி உன்னை எப்படி கவிழ்த்து உன்னுடையதை தன்னுடையதாக ஆக்க முடியும் என்றும் அவன் திட்டமிட முடியும். அதற்காக அவன் ஒரு மாய வலை ஜோடனையை ஏற்படுத்துவான். அந்த வலைக்குள்ளே ஒரு விட்டில் பூச்சியைப் போல நீ போய் சிக்குவாய். நீ சிக்கிக் கொண்டு வெளியில் வர முடியாமல் அவனுக்கு இரையாகி விடுவாய். ஆனால் துவக்கத்தில் அது கவர்ச்சியாக இருந்த வலை. சரி, என்மேல் அன்பு அக்கறை உள்ளவர்களுடைய பேச்சினை நான் எடுத்துக்கொள்கிறேன். அவர்களிடம் போதுமான அறிவு இல்லை என்றாலும் நான் சிக்கலில் மாட்டிக்கொள்வேன். இந்த இடத்தில் நாம் ஒன்றை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எதையும் விட பாதுகாப்பான இருப்பு, பாதுகாப்பான வாழ்க்கை என்பதுதான் முதலில் முக்கியத்துவத்தை எடுத்துக்கொள்வது என்பதுதான் மிக 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 முக்கியமானது. ஏனென்றால் முதலில் பாதுகாப்பான வாழ்க்கையே இல்லாமல் போய்விட்ட பிறகு ஒருவன் எதையும் சாதிப்பது என்று எதுவும் கிடையாது. அவனுடைய சாதனைகள் எல்லாம் ஒருவேளை வேறு யாராவது ஒருவன் சாப்பிட்டு ஏப்பம் விடுவதற்கான அடிமை வாழ்க்கையாக இருக்கலாம். அதனால் நாம் தெளிவாக புரிந்து கொண்டு இருக்க வேண்டும்.
தெளிவாக நம் குழந்தைகளுக்கும் கூட புரிய வைக்க வேண்டும் எது முக்கியம் என்பதை. இந்த ஆய்வு முறையையும் விளக்க வேண்டும். அதுதான் சிறப்பு. ஏன்னா முடிவை மட்டும் சொன்னா சில நேரம் எடுத்துக்க முடியாது, சில நேரம் அப்போ எடுத்துப்பாங்க, பிறகு தூக்கி எறிஞ்சிடுவாங்க, பிறகு திரும்ப போய் இந்த மாய வலையிலேயே சிக்கிடுவாங்க. சரி, ஒருவர் தன்னிடத்தில் அன்பு அக்கறை உள்ளவரா இல்லையா என்பதை எப்படி கண்டுபிடிப்பது என்றால், நமக்கு அறிவுரை சொல்பவர் எதற்காக சொல்கிறார், அதனால் அவருக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்பதை பார்க்க வேண்டும். சிலர் இருக்கிறார்கள், இவன் கிடைச்சிட்டான், இன்னைக்கு இந்த பொருள் நான் 1000 ரூபாய்க்கு வாங்கினேன், இவன் மூஞ்சிய பார்த்தா ஏமாளின்னு எழுதி ஒட்டி இருக்கு, இவன்ட்ட அதையும் இதையும் சொல்லி 5000 ரூபாய்க்கு தள்ளி விட்டுறலாம் என்று நினைக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார். அவர்கிட்ட போனோம்னா அவர் இனிக்க பேசுறாரு, நிறைய நல்ல அறிவுரைகள் சொல்றாரு. இப்படிங்க அப்படிங்க, இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க, சூப்பரா இருக்குங்க, சந்தோஷமா இருப்பீங்க, ஜாலியா இருக்கலாங்க, உங்களுக்கு நிறைய கிடைக்குங்க என்று வர்ணிக்கிறார். கேட்க நமக்கு காதல் அப்படியே தேன் பாயுது. சரி, இவர் பேச்சுல நியாயம் இருக்கிறது மாதிரி தெரியுதே, எனக்கு சுகம் கிடைக்கும் போல் தெரியுதே, எடுத்துக்கலாமா வேண்டாமா? சுகம் கிடைக்கும்னா எங்க இருந்து வந்தாலும் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும், அது எப்படி வேண்டான்னு சொல்றது? ஆனால் கவனமாக இருக்க வேண்டும். அங்கே ஒரு மாய வலை நம்மை சிக்க வைப்பதாக இருக்கலாம். அது நமக்கு பிறகு மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் துயரையும் தரலாம். ஏனென்றால் இவர்கள் நீ நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக தன் தொழிலை செய்பவர்கள் இல்லை, நான் லாபத்தை சம்பாதிக்க வேண்டும் உன்னை போன்று பலர் மூலம் என்பதற்காக தன் தொழிலை நடத்துபவர்கள். ஆக தன் லாபத்திற்காக உனக்கு அறிவுரை தருபவர்கள். இது வகை 1. அடுத்து 2வது வகை அறிவுரை எந்திரங்கள். அது என்னன்னா, கூலிக்காக அறிவுரை சொல்பவர்கள். இந்த பட்டியல்ல யாரு? உதாரணமா நம்ம கல்வித்துறை, நீதித்துறை, பேர்வழிகள், இவங்க நமக்கு அறிவுரைகளை அள்ளி கொட்டுகிறார்கள். ஆனால் நாம் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காகவா அப்படின்னு பார்த்தா, அவர்களுக்கு மாச சம்பளம் நல்லபடியா வர்றதுக்காக. அந்த சம்பளத்தை 2 வருஷம் கட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அறிவுரை சொல்ற வேலையை விட்டுட்டு வேற ஏதாவது வேலை பார்க்க போயிடுவாரு. இவர் இப்ப வாங்கிட்டு இருக்கிற சம்பளத்தை விட வேற ஒரு கம்பெனி நான் 10 மடங்கு சம்பளம் தர்றேன் அப்படின்னு சொல்லட்டும், உடனே இன்னைக்கே இந்த வேலையை விட்டுட்டு அந்த வேலைக்கு போயிடுவார். உனக்கு என்னாச்சுங்கிறத பத்தி அவருக்கு கவலை இருக்காது. இந்த பட்டியல்ல தான் இருக்காங்க இன்னைக்கு இருக்கிற மீடியாக்காரர்கள், இன்னைக்கு புஸ்தகம் எழுதுற பெரும் மேதாவிகள், இப்படி சொல்லப்படுற பல பேரும். அதையே இங்க நான் இன்னைக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சேர்த்து சொல்றேன்னா, இன்னைக்கு அறிவுரை சொல்லி நிறைய புஸ்தகங்கள் நமக்கு கடைவீதிக்கு வருது. அவங்கெல்லாம் லாபத்திற்காகவே புஸ்தகம் எழுதுபவர்கள். ஆனால் நமக்கு நூல்களை தந்தவர்கள் இருக்கிறாங்க. யாரு? திருவள்ளுவர் இருக்கிறாரு, கம்பர் இருக்கிறாரு, வியாசர் இருக்கிறாரு, வால்மீகி இருக்கிறாரு. இப்படி ஆயிரக்கணக்கானோர், லட்சக்கணக்கானோர் உயர்ந்த சிறந்த நூல்களை கொடுத்துள்ளார்கள். ஒரு விஷயம் தெரியுங்களா? இந்த நூல்களை எழுதியதற்காக அவர்கள் 1 ரூபாய் கூட சம்பளம் வாங்கியது கிடையாது. அதனால இன்னைக்கு இருக்கிற இந்த நூல் ஆசிரியர்களுக்கும் அவர்களுக்கும் நாம் ஒப்பீடு செய்ய முடியாது. அப்படி 2வது வகை கூலி அறிவுரையாளர்கள். 3வது நம் நலன் விரும்பிகள். அப்படின்னா இந்த பட்டியல்ல முதல் இடத்துல இருக்கிறவங்க பெற்றோர்கள், வேறு சிலர் பலரும் கூட இருப்பார்கள். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, அவர்களுக்கு எதிர்பார்க்கப்படும் பலன் என்னன்னா, காசு பணம் கிடையாது, லாபம் கிடையாது, சம்பளம் கிடையாது, உன்னுடைய சந்தோஷமே அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. நீ வருத்தப்பட்டால் அவர்களுக்கு உடனடியாக வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. அதனால் உன்னை துயரங்களிலிருந்து, வருத்தங்களிலிருந்து வெளியில் கொண்டு வர தியாகங்களை செய்கிறார்கள். உனக்கு சில சுக அனுபவங்களை ஏற்படுத்தி தர தியாகங்களை செய்கிறார்கள். இவர்களும் உனக்கு அறிவுரைகளை சொல்கிறார்கள். நீ சிரமத்திலிருந்து வெளிவர, சுகங்களை அனுபவிக்க. முதல் 2 வகையினரும் கூட நீ சிரமத்திலிருந்து வர, சுகங்களை பெற அறிவுரைகளை சொல்லிக் கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் அவர்களின் நோக்கம் வேறு. முதலாவது நபர் உனக்கு 10 இடங்களில் சுகங்களை கொடுத்து, 10 இடங்களில் துயரத்தை கொடுத்து 1000
இடங்களில் உன்னை கவிழ்த்து விடலாம் அவருடைய சுயநலத்திற்காக. இரண்டாவது நபர் உனக்கு அறிவுரைகளை கொட்டிக்கொண்டே இருப்பார், தேவைப்பட்டால் தண்டனை கொடுத்து கொண்டே இருப்பார், அவருக்கு சம்பளம் வரும் வரை. தான் செய்யும் தொழில் உனக்கு நன்மை செய்கிறதா தீமை செய்யுமா என்பதை பற்றி கூட அவர்களுக்கு கவலை கிடையாது. எனக்கு மாச சம்பளம் கொடுக்கிறார்கள், அவர்கள் என்னை இதை செய்ய சொல்லி இருக்கிறார்கள், அதனால் நான் செய்கிறேன். உனக்கு நல்லதா கெட்டதா என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நீ என் பேச்சை கேட்டால் பிழைத்தாய், இல்லை என்றால் நான் உன்னை தண்டிப்பேன், வேறு வழியில்லை என்பவர்கள். மூன்றாவது வகையினர் உன்னை தன் உயிராக பார்ப்பவர்கள், அல்லது உன் சுக வாழ்க்கை என் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பகுதி, கடமை என்று பார்ப்பவர்கள். இந்த மூன்று பேரையும் பிரித்து புரிந்து கொண்டவன் பிழைத்தான். இல்லன்னா தனக்கு தானே தீமையை இழைத்தான். அதனால் அறிவுரைகள் பல திசைகளில் இருந்து வரும்பொழுது அறிவுரையினுடைய மூலம், ஆரிஜின், சோர்ஸ், தோற்றுப்புள்ளி, இந்த மூன்றில் எது என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கு ஏற்பவே நாம் அதை மதிக்க வேண்டும். நல்ல கவனிங்க, நான் ஏற்க வேண்டும்னு சொல்லல, மதிக்க வேண்டும் முதலில், பிறகு அடுத்த கணக்கு என்ன, அந்த அறிவுரை அறிவுபூர்வமானதா, பொருந்தக்கூடியதா, நன்மை செய்யக்கூடியதா என்பதை ஆராய வேண்டும். பெரும்பாலும் இந்த பட்டியலில் மூன்றாவதாக இருப்பவர்கள் தன் நலன் விரும்பிகள் என்பதால் அது சிறப்பாக இருக்க வேண்டும், ஏற்க முடிவதாக இருக்க வேண்டும். ஆனால் அங்கும் சில நேரங்கள் அனுபவ பற்றாக்குறைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அப்படி ஒருவேளை வாய்ப்பு இருந்தது என்றால் முதலில் நாம் செய்ய வேண்டியது அவர்கள் கொடுத்த அறிவுரையை நாம் அவமதிக்காமல் இருப்பது. அவர்கள் கொடுத்த அறிவுரைகளில் பற்றாக்குறைகள் இருந்தாலும் கூட அந்த அறிவுரைகளுக்காக அவர்களிடத்தில் நன்றி உள்ளவர்களாகவும் மரியாதை உள்ளவர்களாகவும் இருப்பதும் அதனை காட்டுவதும். அது ஏன் அப்படி? சொன்ன அறிவுரையே பிழையானதாக போச்சு, அப்புறம் ஏன் நான் அவங்களுக்கு மரியாதையை காட்டணும் என்றால் அது அறிவுரை என்ன என்பதற்காக கிடையாது, அவர்கள் உன்மேல் வைத்திருந்த அன்புக்காக, அக்கறைக்காக முதலில் அது மதிக்கப்பட வேண்டும். அதனிடத்தில் நீ வைத்திருக்கும் மதிப்பு காட்டப்பட வேண்டும், அது குறையாமல் பார்த்து கொள்ளப்பட வேண்டும். இரண்டாவது, இந்த அனைவரினுடைய கருத்துக்களையும் சேர்த்து வைத்து பார்க்கும்பொழுது முரண்பாடுகள் வந்தால் சம்பந்தப்பட்டவர்களுடன் கலந்து பேச வேண்டும். இப்படி ஒரு சந்தேகம் வருதே, அப்படி ஒரு சந்தேகம் வருகிறதே என்று. அதன் பிறகு ஒருவன் இந்த மூன்று பேரிடமிருந்தும் வந்த அறிவுரைகளை தன்னுடைய அறிவை பயன்படுத்தி ஒப்பிட்டு எடை போட்டு தேர்ந்தெடுக்க வேண்டியது. அப்படி பலர் இந்த உலகத்தில் தேர்ந்தெடுத்து அவர்கள் அடைந்த நன்மை தீமைகளையும் கேட்டு அறிந்து கொள்வது, அதையும் கணக்கில் சேர்ந்து கொண்டு தேர்வை செய்வது, பிறகு தானும் தேர்வு செய்து அதை பயன்படுத்தியதால் தான் அடைந்த நன்மை தீமைகளை கவனத்தில் வைத்துக் கொண்டு அடுத்த முறைக்கு அதை பயன்படுத்துவது. இதில் அடுத்த கணக்கு, முதலாவது பட்டியல்காரர் இருக்கிறாரே, அவரை நாம் திறமையாக பயன்படுத்த வேண்டும். அவர் நம்மை திறமையாக பயன்படுத்த பார்க்கிறார், நாமும் அவரை திறமையாக பயன்படுத்தி கொள்ள முயற்சிக்க வேண்டும். இதுல யார் வெற்றி அடைவார்னா அவர்தான். ஏன்னா அவருக்கு அதே தொழில், அவர் காலையில எதிர்த்து ராத்திரி வரைக்கும் அவருக்கு என்ன வேலைன்னா உன்னை ஏமாற்றுவது எப்படின்னு. ஆனா உனக்கு நாள் பூரா அது இல்ல வேலை, அவரிடமிருந்து தப்பிப்பது எப்படின்னு. உனக்கு ஆயிரக்கணக்கான வேலையில நீ 1 நிமிஷம் 5 நிமிஷம் இவரோட நீ பேசுற, அதுக்குள்ள நீ ஒரு ஐடியா கண்டுபிடிச்சு தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ற. இதுல உனக்கு 5% வெற்றி, அவருக்கு 95% வெற்றி. வேற வழி கிடையாது. நீ கொஞ்சம் விவரமா இருந்துகிட்டு அந்த 5% மெல்ல மெல்ல அதிகமாக்கிக்க வேண்டியதுதான். இரண்டாவது பட்டியல்காரர் இருக்கிறாரே, அது நீ தப்பிக்கலாம் முடியாது. ஏன்னா அவர் சம்பளத்துக்காக வேலை பார்க்கிறாரு. உனக்கு என்ன ஆனாலும் அவர் பயன்படுத்திட்டு உன்னை ஒரு வழி பண்ணிட்டு தான் போவாரு. அவர் தனிநபர் கிடையாது, அவருக்கு பின்னால் மிகப்பெரிய பலம் இருக்கிறது.
அவருடைய சொல் உனக்கு நல்லதை செய்யுமா கெட்டதை செய்யுமாங்கிறதெல்லாம் பத்தி அவருக்கு கவலை கிடையாது. சில நேரம் நீ எடுத்துக்கலன்னாலும் உனக்கு தண்டனையை கொடுப்பாரு, நீ தப்பிக்க முடியாது. ஏன்னா அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய பலம் மிகப்பெரிய பலம். அதனால் அங்கு இருக்கும் நன்மைகளை நீ விரும்பியே எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் அங்கு இருக்கும் தீமைகளை நீ கவனமாக கையாள வேண்டும். அதே சமயம் இந்த மூன்றாவது பட்டியல், அங்கே அன்பும் அக்கறையும் கொட்டி கிடக்கிறது. ஒருவேளை சில அனுபவ குறைவுகள் இருக்கலாம். அந்த அனுபவ குறைவுகளுக்காக இவர்களை நாம் மட்டமாக எடை போட முடியாது என்பது முக்கியமான விஷயம். மட்டமாக நடத்த முடியாது என்பது அதைவிட முக்கியமான விஷயம். அதைவிட இன்னும் முக்கியமானது, இந்த மூன்றாவது பட்டியலில் இருக்கும் ஒவ்வொரு நபரும் நம் வாழ்க்கைக்கு மிக 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 முக்கியமானவர்கள். ஏனென்றால் இவர்கள்தான் வேலிகள் நமக்கு. ஒரு வேலி இல்லாத வயல், கதவு இல்லாத மாளிகை, பூட்டு இல்லாத வாகனம், இவற்றின் நிலை என்னவோ அப்படி ஆகிவிடும் நம்முடைய வாழ்க்கை. உலகில் ஏராளமான நாடுகள் இருக்கின்றன, இனங்கள் இருக்கின்றன, வாழ்க்கை முறைகள் இருக்கின்றன, மக்கள் இருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் பலர் அறிவுரை சொல்லி குழப்பிக் கொண்டும் மாற்றிக்கொண்டும் இருக்கிறார்கள். அந்த சமூகங்கள் புதுசா சொன்னதெல்லாம் கேட்டு ஏமாந்துட்டு இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பரீட்சை பண்ணியே அவங்களுடைய வாழ்க்கையினுடைய 95% பணம், நேரம், உழைப்பு எல்லாம் வீணாகிறது. ஆனால் 1,00,000 ஆண்டுகளுக்கும் மேலாக நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய இந்த வம்சத்தை ஏற்படுத்தி பாதுகாத்து வந்துள்ளார்கள். உலகில் இன்னமும் பாதுகாப்பாக இருக்கும் ஒரே வம்சம் நம்முடைய வம்சம்தான், நீண்ட காலமாக. காரணம், இப்பொழுது நாம் செய்த இந்த ஆய்வு முறைப்படியே அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதால் நம் வம்சம் பிழைத்து வந்துள்ளது நம் தலைமுறை வரை. நம்முடைய தலைமுறைக்கு பிறகும் இது இதே போல பிழைத்து கிடக்க வேண்டும் என்றால் இந்த கணக்கீட்டை நாமும் பயன்படுத்துவோம். நம் சந்ததிகளுக்கு நாம் கவனமாக அன்புடன் சொல்லியும் தருவோம் சிறு வயதிலேயே. வாழ்க பாரதி, வாழ்க பாரதம், வாழ்க பாரத பண்பாடு.